ராகிட்ட போனை மட்டும் வாங்கி கொடுத்துட்டான்னு சொல்லிட்டு தமிழ் கூட வாயில வரல. வருக 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 வரே வரே வரே. ராகு ராகு பிளேயிங் லெவன் சொல்றாங்கப்பா. இங்க வாப்பா 46. இங்க வாப்பா. நீ எங்கப்பா போ? அண்ணா போன மேட்ச் மாதிரி கேட்கல ஏதாவது சப்ஸ்டியூட் ஏதாவது இருக்காண்ணா? இல்லை பிளேயிங் லெவன்ஸ் தானே இது? இதே பிளேயிங் லெவன்ஸ் கரெக்டா? ஓகேண்ணா. யார் யார் இல்லைன்னு மட்டும் யார் சொல்லுங்க? சுரேஷ் அண்ணா. சுரேஷ் அண்ணா. அதாண்ணா கேட்டு நான் சொல்லிடுறேன். போன மேட்ச் இவரானல்ல அவர் இருக்கிற அதே இல்லை. ஆமாம் அந்த 3 பேர் இல்லை. சபரி ஸ்டார்ட் பண்ணு சபரி. குவாலிஃபயர் 1 ஃபர்ஸ்ட் பால். பண்றாங்கடா கேகேஆர் 1. நீ போடு, அவங்க கணக்கு வச்சுப்பாங்க. நீ போடு. டைகர் இவரு பிரேமனா. கோபால் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். அருமையான அடி முதல் பந்தில். நல்ல ஃபீல்டிங் எஃபர்ட். கேகேஆர் இப்போ தான் ஒரு மேட்ச் முடிச்சாங்க. டின்னர் முடிச்சுட்டு லஞ்ச் முடிச்சுட்டு திருப்பி உடனே மேட்ச் ஆட தயாராக இருக்காங்க. போலிங் போட ரெடி ஆகுறாரு. மறுபடியும் ஒரு அருமையான சிங்கிள். அடிச்சது யாருன்னு தெரியல. திருப்பி ஒலட்டி விட்டார்ப்பா பேட்டை. சிங்கிள் தான். நல்ல ஃபீல்டிங் எஃபர்ட் ஃப்ரம் கேகேஆர். நல்லா சாப்பிட்டு தெம்பா இருக்கிறாங்க ரெண்டு டீமும். கொஞ்சம் நிறைய சிக்ஸஸ் பார்க்கலாம்னு நினைக்கிறேன் இந்த மேட்ச்ல. ஒரு நல்ல பீட்டன் ஃப்ரம் கொய் யோகி. சிஎஸ்கே அணியின் 12th மேன் யார் இங்க ஸ்டேஜ் ஆண்ட இருக்கா? திருப்பி தூக்கி விட்டுருக்காரு. கேட்சின் முயற்சி. அருமையான ஃபீல்டிங் ஃப்ரம் அரவிந்த். ஏன்னா போன மேட்ச் அவர் எல்லார் பேரும் கொஞ்சம் நோட் பண்ணிட்டேன். அதனால அவர் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது அவர் அரவிந்த் தான். ஃபர்ஸ்ட் விக்கெட் ஃபார் சிஎஸ்கே. இது எலிமினேட்டரா? குவாலிஃபயர் 1. ஸோ அடுத்த பேட்ஸ்மேன் சரவணா. பச்சை பேட் எத்தனை வந்திருக்காரு? அதுவும் ராகுல் பேட்டு. இந்த பேட் உடைக்கப்படுமா? ஒரு ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 5. அடுத்த ஓவர் போட வருகிறார் கருப்பு காட்டான் தருண். கமெண்டேட்டிங் பார்ட்னர் இன்னைக்கு கொஞ்சம் ஃபயரா இருக்காரு. பேட்ஸ்மேன் ரெடியா இருக்காரு. பட் ஆனா இன்னும் ஃபீல்ட் செட்டப் பண்ணிட்டே இருக்கீங்க மிஸ்டர் கரேபியன் தருண். போன மேட்ச்ல அவருக்கு பேட்ல சரியா படல. பேட்லாம் உடைச்சாரு. இந்த மேட்ச் கண்டிப்பா படும் நினைக்கிறேன். ஸோ ஒரு ஸ்டார் பேட்ஸ்மேன், அவரோட பேர் தெரியல. பட் ஆனா அந்த சிவப்பு தொப்பி ஞாபகம் இருக்கு. நேத்து செம்மடி அடிச்சாரு. பிரேம்
பேட்டை சொல்லிட்டுன்னு சொல்றாரு. அடிப்பாரா பிரேம்? ஐயோ, எந்த நேரத்தில் சொன்னேன்னு தெரியல. பிரேம் விக்கெட், கரேபியன் விக்கெட். இட்ஸ் கரேபியன் விக்கெட். செம்ம ஸ்டார்ட்டா இருக்கு இங்க கேகேஆருக்கு. சிஎஸ்கேவின் நட்சத்திர பேட்ஸ்மேன் பிரேம். ஓகே, ஸோ சிஎஸ்கே அணி நட்சத்திர பேட்ஸ்மேன் ரொம்ப எதிர்பார்த்தோம் அவர்கிட்ட இருந்து இன்னைக்கு. பட் ஆனால் அவருக்கு பேட்டில் சரியா படலை, விக்கெட் கொடுத்துட்டாரு. சிஎஸ்கே அணியின் ட்ரபுளா? இட்ஸ் கேள்விக்குறி. பில்லா மோகன் குட் பேட் அக்லி ஷர்ட்டோட வந்திருக்காரு ஸ்டேஜ் அருகே. பில்லா மோகன், அந்த சட்டை எங்க எடுத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா மோகன் நம்ம ரசிகர்களுக்கு எல்லாருக்கும் சொல்றேன். ஆன்லைன்ல எடுத்தாராம்ப்பா ஷர்ட்டை. வலட்டி விட்டாரு, ஆனா கேட்ச்க்கான வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். இட்ஸ் சிங்கிள். நல்லா ஸ்டார்ட் பண்ணிருக்காரு கரீபியன் தருண். மிஸ்டர் சாக்கை எங்க இருந்தாலும் ஸ்டேஜ் அருகே வருமாறு கமிட்டி மெம்பர்ஸ் கூப்பிட்டு இருக்காங்க. சாக் நல்ல bowling effort from தருண். மிஸ்டர் சாக் முத்தம், பேட்டுக்கு முத்தம் கொடுக்கும் சாக். உங்களை ரொம்ப ஆவலா தேடிட்டு இருக்காரு பில்லா மோகன். இட்ஸ் a white signal from umpire. பால் நல்லா போட்டுக்கிட்டு இருக்காரு தருண். இந்த ஓவர்ல அவ்வளோ ரன் வரல. லெட்ஸ் see. அகைன் டாட் பால். ஸ்டிக்கு ரொம்ப க்ளோஸா போச்சுங்க. அது ஒரு விக்கெட் நினைச்சாரு, பட் ரொம்ப க்ளோஸ். மிஸ்டர் பிஎன்டி சாக்ரட்டிஸ் எங்க இருந்தாலும் வரவும். ஃபுல் டாஸ். டபுளா மாத்திருக்காங்க அந்த பால, டபுளா கன்வெர்ட் பண்ணிருக்காங்க. தருண் கண்டினியூஸ். நம்பர் 33. Is it a wide? Yes, it's a wide. Scorer wide. எத்தனை பால் இருக்கு இன்னும்? இரண்டாவது ஓவரில் கடைசி பந்து தருணிடம் இருந்து. நல்லா அடிச்சாரு, ஆனா பால் தரையிலே தான் இருந்தது. நல்ல ஃபீல்டிங் எஃபர்ட் ஃப்ரம் அரவிந்த். ஸோ ஓவரை முடிச்சிட்டாரு தருண். 11 runs in 2 overs CSK. ஸோ நல்லா போட்டிருக்காரு இந்த ஓவர். இந்த ஓவரில் மொத்தம் எத்தனை ரன்? ஸ்கோரர் 6 ரன்கள் தருணிடம் இருந்து. தருண் கூப்பிட்டா இங்க எல்லாரும் கோச்சிக்கிறாங்கப்பா. கரேபியன் தருண் சொன்னாதான் ஹாப்பி ஆவாங்களாம். அதுவும் கரேபியன் கலர்ல சும்மா பச்சையா அப்படியே கிளி பச்சை கலர்ல போட்டு போறீங்க 6 கிட்ட. அடுத்த ஓவர் போட வந்திருக்கார் யோகே. யோகியோட போலிங் ஸ்பெல்லும் நல்லா இருந்திருக்கு சோஃபார். ஃபீல்டிங்கில் ஒரு மாற்றம். மிட் விக்கெட் இந்த சைடு வந்திருக்காரு, கவர்ஸ்க்கு வந்திருக்காரு நினைக்கிறேன். 30 yard சர்க்கிள் உள்ள இருக்கணும். நல்லா வால்ட்டி விட்டாரு. கேட்சிங் எஃபெக்டா? அது இல்ல, கரேபியன் புடிச்சு அதை போட்டு இருக்காரு. இருந்தாலும் அந்த பாலுக்கு 2 ரன்கள். 2 ரன்கள்.
நல்லா ஏறி வந்தாருங்க. ஏறி வந்து அந்த பால் ஆக்சுவலாக ரைஸ் ஆகல, தரையிலேயே போனதுனால ஒரே ஒரு ரன். நல்லா போட்டுட்டு இருக்காரு கோய். யோக்கி பாலை திருப்புறாருப்பா யோக்கி. அருமையான ஒரு ஸ்லோவர். தூக்கி அடிக்க பார்த்தாரு, பட் ஆனா அவர் நினைச்ச வேகத்துல பந்து வரல. ஸோ அதனால அது ஒரு பீட்டன். திருப்பி அடிச்சிருக்காரு, ஆனா அதை அருமையா புடிச்சு திருப்பி அடிச்சிருக்காரு. நல்ல ஒரு ரன் அவுட்கான வாய்ப்பா அது இல்ல. பேட்ஸ்மேன் ஆல்ரெடி உள்ள வந்துட்டார். கோய் கண்டினியூஸ். திருப்பி விட்டுருக்காருங்க பின்னாடி, பட் ஆனா ஒரு ரன் மட்டுமே. ஆக்சுவலா சிஎஸ்கே டீம் இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்றாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா பவுண்டரிஸ் வரல, ஏன்னா அவரோட நட்சத்திர பேட்ஸ்மேன் இல்லை. வலட்டி விட்டு இருக்காரு. கரேபியன் புடிச்சு ஒரு நல்ல ஃபீல்டிங் எஃபர்ட். பேக்கப் கால் இருக்கு முகுந்தா. சோ 3 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 17. இந்த மேட்ச் ஆக்சுவலி நாங்கள் இது வந்து குவாலிஃபயர் தானே. இது டாப் 2 டீம்ஸ். ஆக்சுவலி நீங்கள் தான் 6 பவுண்ட்ரிஸ் நல்லா பறக்க விட்ட ஒரு டீம்ஸ். வெரி சர்ப்ரைசிங்காக இருக்குது. ஒரு லாஸ்ட் 2 ஓவர்ஸாக உங்ககிட்ட இருந்து ஒரு பவுண்ட்ரி கூட கன்சீட் ஆகலை. காத்தும் நல்லா ஸ்ட்ரைட்டாக தான் அடிக்குது. பேட்ஸ்மேன் மாறுறாரா? அம்பையர் பேட் சேஞ்ச். ஓகே, ஸோ பேட் சேஞ்ச் எடுத்து வந்திருக்காரு. அது ஒரு மங்கூஸ் பேட்டா. பட் மீண்டும் தொடர்கிறார் கரேபியன். கரேபியன் அரேபியன் குதிரைகளின் கனவு கண்ணன் கரேபியன் தருண். ஃபீல்டிங்கில் ஒரு மாற்றம். 10க்கு 10 கர்ணா ஏதோ பேசிக்கிட்டு இருக்காரு. டைம் இல்லாத காரணத்தினால் கொஞ்சம் சீக்கிரமா ஃபீல்ட் செட் பண்ணோம். It's a wide signal from umpire. It's a wide. Starting with wide. Caribbean Tarun. நல்ல கம்பேக் ஃப்ரம் தருண். அந்த ஒயிட் பால்ல இருந்து அடுத்த பால் சூப்பரா உள்ள இறங்கினார். ஸ்வைங் அப்படின்னு போச்சு. ஃபுல் டாஸ் பாலுங்க. அந்த கேட்ச் எடுத்தாரா? அரவிந்த் சூப்பரா பிடிச்சாருங்க அந்த கேட்ச. another wicket for CSK. CSK in trouble actually. VSK வாம்பா, சாரி பா, VSK. ஓகே, ஸோ கேகேஆர் இந்த மேட்ச்ல ஃபுல்லா வந்துட்டு இருக்காங்க. அவங்களோட ஆதிக்கம் பக்காவா தெரியுது. ஸ்டார்டிங்லேருந்தே நல்லா ரன்ஸை கம்மியாக கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த பால் ஃப்ரம் கரேபியன். ஃபுல் டாஸ் பாலை மிஸ் பண்ணியிருக்காரு. இட்ஸ் அ பீட்டன். நல்லா டைம் எடுத்து போடுறாரு தருண். ஆக்சுவலி பாலை தூக்கி விட்டுருக்காரு. விழுந்தது நோமேன்ஸ் லேண்டில். அள்ளி அங்கேருந்து பறந்து வராரு. நல்ல ஃபீல்டிங் எஃபர்ட் ஃப்ரம் அள்ளி. அண்ட் கரேபியன் கிங் தருண். வலிச்சு விட்டு இருக்காருங்க. அள்ளி பிடிச்சாரா? பிடிச்சிட்டாரு அள்ளி. அள்ளி தூக்கி வாயில போட்டுக்கினார். நைஸ் ஃபீல்டிங் எஃபர்ட் ஃப்ரம் அள்ளி. மீண்டும் ஒரு விக்கெட் ஃபார் சிஎஸ்கே. தருண் பிளாஸ்டிங் சிஎஸ்கே. சாரி, சிஎஸ்கே இல்லைங்க, விஎஸ்கே.
வெள்ளிவாக்கம் சூப்பர் கிங்ஸ் கடைசியில இறங்குறாரு. விநாயக்ன்ற மாதிரி கடைசியில வராரு ரோலெக்ஸ் லோகேஷ். சார் ஸ்கோர் என்ன சோஃபார்? 19. பேட்ஸ்மேன் ரோலெக்ஸ் லோகேஷ். ஒரு நல்ல bowling effort from தருண். 3 ஓவர் முடிவில் அணி எண்ணிக்கை 19. Strategy time up for 2 minutes. You can come in. Aram say you can talk but only for 2 minutes. நல்ல காத்துங்க இந்த இடத்துல சும்மா சூப்பரா அடிக்குது. ஸோ சாப்பிடாதவங்களா இன்னும் சாப்பாடு இருக்கு, தயவு செஞ்சு வந்து சாப்பிடுங்க. எனக்கு தெரிஞ்சு ஆர்ஆர் டீம்லாம் வந்து சாப்பிடலாம். சாய் கப்பில் இருந்து ஒரு தாத்தா எடுத்துட்டு வந்திருக்காரு. என்ன எடுத்துட்டு வந்தாருன்னு தெரியல. சும்மா ஜாலியாக பார்க்க வந்தீங்களா? டீ இருக்குங்களா? வாங்கிக்கலாங்களா? ஐயா சாப்பாடு சாப்பிட்றீங்களா? ஐயா சாப்பாடு இருக்கு, விரிஞ்சி இருக்கு, சாப்பிட்றீங்களா? கமிட்டி மெம்பர் ஐயாவுக்கு சாப்பாடு போடுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. கமிட்டி மெம்பர்ஸ் தாத்தாக்கு கொஞ்சம் சாப்பாடு போடுங்க. தாத்தா டீ வச்சிருக்காரு. சிஎஸ்கே டீம், ஆர்ஆர் டீம், தாத்தா டீ வச்சிருக்காரு. யாருன்னா டீ வேணும்னா வந்து குடிக்கலாம். இது ஸ்பான்சர் இல்ல, சொந்த காசு போட்டு குடிக்கணும். சாய் கப் தாத்தா வந்திருக்காரு. சாய் கப் தாத்தா. கரேபியன் கனவு கண்ணன் ஃபீல்டர் சேஞ்ச். யார் உங்களுக்கு சப்ஸ்டியூட்டா? சப்ஸ்டியூட்டா யாருப்பா இறக்குறீங்க? பார்த்த சாரதி. ஏ பார்த்து கட்சியில் உள்ள போயிட்டியா? உனக்கு கடைசி வரைக்கும் 12th மேனாவே இருந்தியோன்னு யோசிச்சேன்டாடி. உள்ள போனதில் கமெண்டேட்டரா எனக்கு மிக மகிழ்ச்சி. ஃபீல்டிங்கில் ஒரு மாற்றம். தருணுக்கு சப்ஸ்டியூட் வந்திருக்காரு. பார்த்து முட்டக்கன் பார்த்து சிரிக்கிறாருங்க. ஃபீல் சீக்கிரமா நிறுத்திங்க. கேகேஆர் ஃபீல் சீக்கிரமா செட் பண்ணுங்க. டைம் ஆக்சுவலி எக்ஸ்ட்ராவே ஒரு நிமிஷம் கொடுத்துருக்கோம். ரெடி பவுல். டாட் பால். நல்ல bowling effort. PNT chuck. It's a big player. சுத்துனாரு பின்னாடி போச்சு. சிங்கிள் மட்டுமே கிடைக்குமா? கிடைக்கும். சிங்கிள் மட்டுமே கிடைக்கும். ஆக்சுவலி நல்ல bowling effort from KKR. மேட்ச் ஃபுல்லா அவங்க சைடே இருக்கு. சிஎஸ்கே சைடு அப்போ மாறும்னு தெரியல. சாரி, இட்ஸ் நாட் சிஎஸ்கே, இட்ஸ் விஎஸ்கே. நல்லா அடிச்சிருக்காரு. கேட்சுங்க பிடிச்சது கோய். நல்ல ஃபீல்டிங், நல்ல கேட்ச். 8 ஃப்ரம் கோய். இருந்தாலும் நாங்க 10க்கு 10 கருணாவிடம் நிறைய எதிர்பார்க்கிறோம்.
கர்ணா மேட்ச் இந்த இன்னிங்ஸ் முடிச்சிட்டீங்க, ஸ்டேஜ் ஆண்ட வாங்க கர்ணா. உங்க 10க்கு 10 ரகசியத்தை சொல்லிட்டு போங்க. இல்ல இங்க இருந்து கேட்கல எனக்கு, நீங்க முடிச்சிட்டே வாங்க, நம்ம பேசுவோம். கர்ணாவிடம் ஒரு உரையாடல். சைலண்டா சிரிக்காதீங்க அரவிந்த், நீங்க சிரிச்சாலும் பின்னாடி தெரியுது. ஃபுல் டாஸ் பாலுங்க, கேட்ச் எடுப்பாரா? குய், எடுத்து விட்டார். ராஜேஷின் கேட்சையும் எடுத்து விட்டார். குய், அவர் சாரி ராஜேஷ் இல்ல அவரு. இட்ஸ் காலி ஃப்ரம் விஎஸ்கே. வந்ததும் சென்று விட்டார் அன்புடனுக்கு. 6 விக்கெட் போயிருக்கு அரவிந்த். We are expecting more from VSK. என்னாச்சு உங்களுக்கு? நேத்து நல்லா போச்சே. நீங்க முந்தா நேத்து நடந்த சிஎஸ்கே மேட்சை மறந்துடுங்க. இன்னைக்கு சிஎஸ்கே நல்லா ஆடும். We are expecting more from you. ஃபுல் டாஸ் பால் ஃபுல்லா தூக்கி இருக்காரு. அப்பீல் கேட்கிறாரு, அம்பையர் இல்லைன்னு சொல்லிட்டாரு. இப்போ ஆடுபவர் பலா. கேட்ச்க்கான வாய்ப்பா? இல்லை, அது ஒரு சிங்கிள். அது ஒரு அழகான சிங்கிள், அருமையான சிங்கிள். ஃபுல் டாஸ் பாலுங்க, கேட்ச் எடுக்கிறாங்களா? பிச்சாய் வெளில போதா பால்? ஆஹா, 10க்கு 10 கர்ணாவிடம் எதிர்பார்த்த ஒரு மேஜிக் வந்து விட்டது. அவரோட ஹைட் ஒரு அட்வான்டேஜா இருக்கு. சும்மா ஜம்ப் கூட பண்ணலங்க, நின்றத்துல இருந்து அப்படியே கையை விட்டாரு, பால் மாட்டிக்கிச்சு. இட்ஸ் நாட் a 4. பத்துக்கு 10 கர்ணா உங்களை இன்டர்வியூ எடுக்குதுல மகிழ்ச்சி. கர்ணா போலிங் போடுறாருப்பா. ஸ்கோரில் ஒரு குழப்பம். ஒரு நிமிஷம் இருங்க, போட்டுட்டு இருக்காங்க, அதை சொல்லிடுறேன். 23 பிகாஸ் ஆஃப் நெட்வொர்க் இஷ்யூ. இல்லனா சரண் கோச்சிப்பாரு. சரண், நேத்து உங்களுக்கு மேட்ச் இருந்தது. சரண் அவர்களே, நேத்து உங்களுக்கு மேட்ச் இருந்தது, டென்ஷனா இருந்தீங்க. இன்னைக்கு தான் உங்களுக்கு மேட்ச் இல்லையா, டென்ஷனா இருக்கீங்க? ஆர்கனைசிங் டென்ஷன் அங்க இருக்குங்க. நீங்க ஜாலியா உட்கார்ந்து மேட்ச் பாருங்க. பாருங்க, ஆறுதலுக்கு டி-ஷர்ட் குத்தாங்கன்னு சொல்றாங்க. நல்ல பால் ஃப்ரம் கர்ணா. 10க்கு 10 கர்ணா. இரண்டாவது பாலும் டாட். நிக்க வச்சு ஓடி இருக்காங்க. விக்கெட். சிஎஸ்கே சரிந்தது. விக்கெட்டுகளை வாரி வாரி குத்துனுக்குறாங்க. என்ன இன்னைக்கு உங்களோட 12th மேன் யாரு? இன்டர்வியூ எடுக்கலாம் அவர்கிட்ட. அடுத்த பேட்ஸ்மேன் வந்திருக்காரு. மேஜிக் செய்வாரா? கர்ணாவின் போலிங் கண்டினியூஸ். மீண்டும் ஒரு டாட் பால் ஃப்ரம் 10க்கு 10 கர்ணா. டாட்டுங்க ஸ்கோரர். என்னாச்சு உங்களுக்கு? தூக்கி விட்டாரு, காத்துல போச்சா, கோய் புடிச்சு விட்டார். நிக்க வச்சு ஓடி அந்த சைடு போனாருங்க. பட் ஸ்டில் நல்ல ஷாட் தான், ஆனா காத்து வலிச்சிட்டு போல பால கோய் கிட்ட மாட்டிக்கிச்சு. ஓகே, குட் கேட்ச்.
அவருக்கு ஒரு க்ளோஸ் அப் வைங்க ஐயா. வில்லிவாக்கத்தின் மூத்த குடிமகன், எங்களுக்கெல்லாம் பேட்டிங்கில் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். ஆதி காலத்துல இருந்து நான் தான் போடுவேன், நான் தான் ஆடுவேன்னு வந்துட்டு இருக்கோம் எங்க அண்ணன் ரமேஷ், சாரி ராஜேஷ். தலைவன் ஆடுறான் பாருங்க இப்போ. சிஎஸ்கேக்கு ஒரு ஒளிவட்டம். மிட்டாய் பாருங்க, இதாங்க மூத்த குடிமகனின் சாட். அவர் 3 ஓடுறாரு, ஓடி ஓடி விட்டார் 3 ரன்கள். நான் சொன்னலங்க, வந்தோடனே ரிவர்ஸ்ல தூக்கி விட்டாரு பாருங்க ராக்கெட். எங்க அண்ணன் ஒரு ராக்கெட் ராஜா, ராக்கெட் ராஜேஷ். இட்ஸ் கேட்ச் ட்ராப்னு நினைக்கிறேன், ஆனால் பால் சீக்கிரமா போயிடுச்சா? எங்க அண்ணன் ராஜேஷ் ஓடினே இருக்காரு. இட்ஸ் 2 டபுள். இட்ஸ் டபுள். 28 ஃபார் 8 விக்கெட்ஸ். எங்க ஸ்டார் பிளேயர் நீங்க கொஞ்சம் முன்னாடி இறக்கி விட்டுருக்கலாங்க, உங்களுக்கு ஸ்கோர் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். எங்க அண்ணன் வந்த உடனே 5 ரன் எடுத்தாரு. இப்ப பாருங்க, இட்ஸ் a nice bowling from கருணா. இருந்தாலும் பந்து நீங்க போடுறது எங்க அண்ணனுக்கு. ஆஹா ஆஹா, கேப்ல அடிச்சாருங்க ராஜேஷ். டபுள்ல ஓடி போறாருங்க ராஜேஷ். ஆக்சுவலா இவர் தாங்க சிஎஸ்கே நம்பிக்கை நட்சத்திரம். நட்சத்திர ஆட்டக்காரர் பிரேம் இன்னைக்கு மிஸ் ஆனாலும் எந்த மிஸ்ஸே ஆகாதுன்னு சொல்லி ஆடிட்டு இருக்காரு பவர் ராஜேஷ். மூத்த குடிமகன் ராஜேஷ். இதனால நம்ம நட்பு எதுவும் கலங்கப்படாது ராஜேஷ். டாட் பால் ஃப்ரம் அரவிந்த். அரவிந்த், நீங்க எப்பேற்பட்ட போலரா இருந்தாலும் உங்களை நீங்க எதிர்த்து ஆடுறது எங்க சிங்கம் ராஜேஷ். ஆஹா, யாருக்கு லைஃப் கொடுத்தீங்க தெரியுமா? தலை, நீ லைஃப் கொடுத்தது எங்க தலை ராஜேஷ்க்கு. புரட்டி போட்டு அடிக்கிறாரு பாருங்க. செம்ம சவுண்ட் வந்துச்சு, ஆனா கருணா முட்டி போட்டு தடுத்துட்டாரு அதை. மேட்ச் ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு பவுண்டரியே வரல. Do we had any boundaries? Wide. அரவிந்த், பயப்படாம போடுங்க, எங்க அண்ணன் பொறுமையா தான் ஆடுவாரு. பக்கா ஹேர் ஸ்டைல் மன்னன் பிரவீன் பவுண்டரி ஆன நிக்கிறாருப்பா. கடைசி வரைக்கும் அவர் எந்த சலூன் சொல்லவே இல்லை, தூக்கி விட்டுருக்காரு. இந்த கேட்சும் கோய் தானா? கோய் தான். 4 கேட்ச். கோய், எப்படி உங்களால மட்டும் இது முடியுது? 4 கேட்ச கப்புன்னு பிடிக்கிறீங்களே. அப்படியே ஒரு க்ளோஸ் அப் வைங்க கோய்க்கு. கோய் அப்படியே கை தூக்குங்க. நைஸ். கொஞ்சம் கிருஷ்ணாரோ தருப்பான் டிசி டீம்ல, கேட்ச் எப்படி பிடிக்கணும்னு சொல்லி கொடுப்பீங்களா அப்புறமா? தினேஷ், நீங்க என்ன நினைக்கிறீங்க? கோய் வந்து கிருஷ்ணாக்கு கோச்சிங் கொடுக்குறேன்னு சொல்றான், கேட்ச் பிடிக்கிறது. 4 கேட்ச் பிடிச்சியான்.
ஓடிக்கொண்டே இருக்கிறாங்க. எங்க மூத்த குடிமகன் வந்தாரு? எங்க தம்பி கேமரா மாச்சு நிக்கிறீங்களா? வாங்க. இப்படி ஸ்கோர் 36 அடிச்சா வின்னு. 6-6 தான் கரேபியன் காட்டான் தருணுக்கு. சிஎஸ்கே டீம் ஹைலி வரிட். இந்த டோட்டலை வந்து அவங்க டிஃபெண்ட் பண்ண முடியுமா? சிஎஸ்கே டீம் கொஞ்சம் சீக்கிரமா வந்துருங்க உள்ள. ஃபீல்ட் செட் பண்ணிட்டீங்கன்னா ஐயா உங்க மீட்டிங்கை கொஞ்சம் வெளில வச்சுக்கிறீங்களா? கோய் அண்ட் டீம்ஸ் கேகேஆர் மீட்டிங்கை கொஞ்சம் வெளில வச்சுக்கோங்க. சிஎஸ்கே உள்ள வந்துட்டாங்க. கேகேஆர் உங்களது சூப்பர் போலிங் எஃபர்ட், பேட்டிங் நல்லா ஆடுங்க. இதுதான் நீங்க பேச போறீங்க. எங்களோட மூத்த குடிமகன் டிசி vs ஆர்ஆர் டாஸ். ஹாய் ப்ரோ, how are you bro? After very long time. நல்லா இருக்கேன் தல, எப்படி இருக்கீங்க? புல்லட்டின் நண்பர் சந்தித்து விட்டு செல்கிறார். டிசி vs ஆர்ஆர் டாஸ். தினேஷ் டென்ஷன் ஆகறாப்புல. சீக்கிரம் என்ன பண்றீங்க? டிசி டீம் ராகுல், ஆர்ஆர் கேப்டன் புல்லட். ஆர்ஆர் கேப்டன் அனுப்புங்க புல்லட். யோ புல்லட்டே, ஆர்ஆர் கேப்டன் யாருப்பா? டாஸ் போட வாங்கப்பா. ஏய் பில்லா மோகன், டாஸ் போட வர சொல்லுங்க. டாஸ் போட வர சொன்னா ஒரு டி-ஷர்ட்டை போட வைக்கிறீங்க. டாஸ் போட வாங்க. குட் கேட்ச் பை கோய். கமிட்டி மெம்பர்ஸ்லாம் கொஞ்சம் கை தட்டலாம். 4 கேட்ச் பிடிச்சிருக்காரு கோய். அது அண்ணனோட பேட்டு கோய், உங்களுக்கு செட் ஆகாது. டாஸுக்கு வந்துட்டாங்க தினேஷ். யாரு ஜெய் ப்ரோ, போய் டாஸ் போடுங்க. என் பேர் வச்சிருக்கீங்க, நல்லா போடுவீங்க நீங்க. அட்வொகேட் ஜெயக்குமார், நான் ஒரு ஆடிட்டர் ஜெயக்குமார். காயின் ப்ளீஸ். கமிட்டி மெம்பர்ஸ் காயின். சோ இங்க டாஸ் போட போறாங்க. சிஎஸ்கே டீம் சீக்கிரமா ஃபீல்டிங் செட் பண்ணுங்க, டைம் இல்லாத காரணத்தினால். ஜிம்கானா அமுக்கானா தூக்கி போட்டு மெதிச்சானா. கரேபியன் காட்டானோ கேச்சிங் எக்ஸ்பர்ட் யோக்கியோ உள்ள இறங்குறாங்க. எனக்கு இவங்களோட ஓபனிங் பார்ட்னர்ஷிப் பத்தி நான் பேசினா, ஆக்சுவலா 2 பேரும் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப். லாஸ்ட் டைம் கரேபியனுக்கு கொஞ்சம் செட் ஆகலை, பட் இந்த மேட்ச் நல்லா போடுவாருன்னு நினச்சினுக்கிறேன். இப்போ கிரவுண்டில் யாருப்பா வண்டி ஓட்டிட்டு பிச்சுக்கிட்டு வரா? சரி ஓகே, என்ன சொல்லுங்க. தண்ணி எடுத்து கொடுங்க அண்ணனுக்கு. சோ எல்லாம் ரெடி நினைக்கிறேன். அம்பையர் மேட்ச் ஆரம்பிக்கலாமே? ரெடி. முதல் பாலே ஆள் இல்லாத இடத்தில் அடிச்சார். ஆனா அது கேட்சை எடுத்தாங்கன்னா, ஐயோ ஒரு நல்ல ஃபீல்டிங் எஃபர்ட். அங்க ரன் அவுட் இருக்கா? அதுவும் இல்ல. ஆக்சுவலி ஒரு நல்ல ஃபீல்டிங் எஃபர்ட். அது அந்த கேட்ச் அவர் கையில தான் இருந்தது, ஜஸ்ட்ல மிஸ் பண்ணிருக்காரு. காலி நல்ல ஃபீல்டிங் எஃபர்ட் காலி. அது தப்பு இல்ல, உங்க மேல தப்பு இல்ல. ஆக்சுவலி நீங்க 60 யார்ட் சர்க்கிள் உள்ள இருந்தீங்க. சரி 30 யார்டு
இல்லை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்லிட்டேன், உடனே வந்துடுவீங்களே. சரி ஓகே. கரேபியன் காட்டான் விட்டாம்பா ராக்கெட்டு. சூப்பரா அடிச்சிருக்கான். நல்ல ஃபீல்டிங் எஃபர்ட். அந்த பால் நல்லா எடுத்தாருங்க. என்ன பேர் தாங்க தெரில. நெக்ஸ்ட் டைம் நான் சீட்டு வாங்கி வச்சுக்கிறேங்க யாருன்ட்டு. இட்ஸ் அ டாட் பால். நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சிஎஸ்கேவின் போலிங் யூனிட்ல ஒரு ஃபயர் தெரியுது. இருந்தாலும் அதை மாற்றி அடிப்பாரா கரீபியன் காட்டான்? விட்டாம்பா ராக்கெட்டு. கன்ஃபார்ம் 6 இது, டவுட்டே வேண்டாம். கரேபியன் காட்டான் ஆன் ஃபயர். ராஜஸ்தான் போலிங் அதானே? ராஜஸ்தான் ஐயா போலிங் எடுத்தீங்களா? நல்ல டான்ஸ் ஆடுறீங்க. யார் இது? ப்ரோ டிசிஷன் ரொம்ப நேரம் ஆக்காதீங்க. மறுபடியும் கரேபியன் காட்டான் தூக்கி விட்டுக்கிறாரு. கேட்ச் அழகா எடுத்தாரு. அவர் பேர் மட்டும் சொல்லுங்க. தினேஷ். அப்படி சொன்னா அடிப்பாங்க. ஸோ வேண்டாம். ஐயா பில்லா மோகன் என்ன பேட்டிங்கா ஃபீல்டிங்கா? கமிட்டியில கேக்குறாங்கப்பா, கமெண்டேட்டர் நான் கேட்கல. இந்த மேட்ச் ஒரு நல்ல 6க்கு அப்புறமா அவுட் ஆயிட்டார் தருண். ஸ்கோர் வந்து இன்னும் 2 பால்ஸ் இருக்கு ப்ரோ. ஒரு பால் தான் இருக்கு. ஸ்கோரர் கொஞ்சம் கரெக்டா போடுங்க. இந்த பால் முடிஞ்சோட நான் ஸ்கோர் சொல்றேன். டிசி டீம் மெம்பர் ஸ்டேஜ் அருகே வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அடுத்த மேட்ச் உங்களுது தான். அதே மாதிரி ஆர்ஆர் டிசிஷன் பெண்டிங். அள்ளி தள்ளி விட்டாரு பால. அள்ளி பாத்து இங்க உட்காந்துக்கிற. ஸ்கோர் 8. முதல் ஓவர் 9. ஸ்கோர் 9 பா. சாரி பா. முதல் ஓவர் முடிவில் ஸ்கோர் 9. கமெண்டேட்டருக்கும் ஒன்னு எடுத்து வச்சா நல்லா இருக்கும்னு சொல்லிக்கிறேன் ப்ளீஸ். தாமு அண்ட் மதி ஆர்ஆர் கேபினுக்கு போவீங்களா? டக் அவுட்டுக்கு. வலிச்சு விட்டாருங்க அள்ளி. இவர்கிட்ட வந்தாலே பந்த அள்ளி அள்ளி தூக்கி வச்சிடறாருப்பா வெளில. 3வது ரன். 3 ரன்கள். நல்லா ஓடுறாங்கப்பா. ஆக்சுவலா சாப்பிட்டதுல நல்லா தெம்பாயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். போலிங்கும் செமையா போட்டாங்க, பேட்டிங்லயும் நல்லா ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு நல்ல 6 எஃபர்ட்டுக்கு அப்புறமா நம்ம கரேபியன் காட்டாங்கிட்ட இருந்து எதிர்பார்த்தேன். தூக்கி தூக்கி மேலேயே விட்டுணும் தான் ராக்கெட்டு. கொஞ்சம் வெளில விட்டு தான் நல்லா இருந்திருக்கும். நல்ல சென்சிபிள் பிளேயிங் ஃப்ரம் கோய். தாமு அண்ட் மதி உங்க 2 பேரையும் ரொம்ப வலை வீசி தேடிக்கிட்டு இருக்காங்க. பில்லா மோகன். பில்லா மோகன் உங்களை தேடுகிறார். நல்ல bowling effort. டாட் பால்ஸ் தெரியுது நல்லா. எல்லாமே ஒரு பிளானிங் தான். நல்ல ஒரு கேப்ல அடிக்கப்பட்ட பந்து.
அருமையாக ஓடுறாங்க ரெண்டு பேரும். தூக்கி அடிச்சிருக்காரு அல்லி. கேட்ச் எடுப்பாரா? எடுத்து விட்டார் தினேஷ். தினேஷ் தங்களின் இரண்டாவது கேட்ச், அற்புதமான கேட்ச். அல்லி இந்த வாட்டி கொடுத்துட்டு போயிட்டாரு. அல்லி அவரோட விக்கெட்டை அல்லி கிட்ட இருந்தோம் நாங்கள் கொஞ்சம் நல்லா எதிர்பார்த்தோம். நல்ல பேட்ஸ்மேன் அவரு. யார்? நான் தூக்கி தூக்கி உன் கையில் கை குத்துட்டு வந்துட்டு மூச்சு விட்றது நான் சிவனேன்னு பேசினுக்கிறேன். ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் நல்லா இருங்கன்னு தான்டா சொன்னேன். தப்பாக கூட இது சொல்லியே. அடுத்த பேட்ஸ்மேன், அவரது பெயர் ப்ளீஸ்? முகுந்தா. முகுந்தா புரியல, தவிர்த்திருக்கலாம். ஓகே, நீங்க சொன்னா கேட்டுக்கிறேன். கரேபியன். அடுத்த மேட்ச்க்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்படியே கொஞ்சம் இங்கே காட்டுங்க. ஸ்டார் பிளேயர் யூகி. ஆனால் அங்கே போலிங்க்கும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ஆச்சு? ஒய் த மேட்ச் ஹேஸ் பீன் ஸ்டாப்ட்? சார் மேட்சை கொஞ்சம் சீக்கிரமாக ஃபீல்டிங் செட்டப்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்த பால். அம்பையர் ஓவர். இட்ஸ் நாட் அ வைட். எஸ், லாஸ்ட் பால் இஸ் அ டாட் பால். சரண் என்ன பண்றீங்க? ஐயா ஆர்கனைசர் தினேஷ். ஸ்கோர் 14. ஒரே நிமிஷம். ஐயா ஸ்கோர் இஸ் 15 பா. அம்பையர் 1-5. 36. ஸ்கோரை கொஞ்சம் பார்த்து ஒழுங்கா போடுங்க அப்படின்னு விக்கி சொன்னாரு. நான் சொல்ல, என்ன முறைக்காதீங்க. அதுவும் முக்கியமா சரண் இன்னைக்கு ஒரே ஃபயர் ஆகுறாருன்னு தெரியல. கேட்டா கமிட்டின்னு. ஸ்கோர் 15. தூக்கி அடிக்க ட்ரை பண்ணாரு. பட் ஆனா கீப்பர் கிட்ட இருந்து கொஞ்சம் பின்னாடி போயிருக்கு. இட்ஸ் a டாட் பால். தூக்கி விட்டுக்கிறாரு கோய். கோயோட கேட்சிங் அவரை மாதிரியே பிடிச்சாரா தினேஷ். மூணாவது கேட்சிங்க தினேஷ் கிட்ட. செம்ம ஒரு ஃபீல்டிங். அப்பா உட்காந்துட்டேன். கோய் நீங்க 4 கேட்ச் பிடிச்சிங்க. தினேஷ் இது வரைக்கும் 3 கேட்ச் பிடிச்சிருக்காரு. இன்னொரு கேட்ச் பிடிப்பாரா தினேஷ்? நல்ல ஃபீல்டிங் எஃபர்ட் தினேஷ். உங்களுக்கு ஒரு க்ளோஸ் அப் வைக்க சொல்றேன். கை மட்டும் தூக்குங்க. ஹோய், இவர் நம்ம கொடல என்னையா வெளியே வந்தா கொடை பிடிக்கிற, மேட்ச் உள்ள இருந்தா தொப்பி கூட போட மாட்டேற, ஃப்ரீயா இருக்க, ஃபீல்டிங்லாம் பலமா இருக்கே. இருபத்தெட்டு பாலுக்கு 21 ஆடணும்.
செம்மையாக்கருங்க. 10க்கு 10 கருணாக்கு விட்டாரு ஒரு ராக்கெட் உள்ள சை அப்படின்னு. ஆனாலும் 10க்கு 10 கருணா மேல ஒரு நம்பிக்கை இருக்கு. ஐயோ மொரட்டு ஃபீல்டிங் எஃபர்ட்டுங்க. அந்த கேட்சை பிடிச்சிருந்தாருன்னா அவ்வளோதான். செம்ம சூப்பராக ஓவர் போட்டுக்கிட்டு இருக்காரு. 4 பாலுமே டாட். விக்கெட்டும் எடுத்தார்ல, ஒரு விக்கெட் 3 டாட். இந்த மேட்ச் அடிச்சே தீர்வேன்னு ராகுல் ஃபுல் ப்ராக்டிஸ் மோட்ல இருக்காரு. இட்ஸ் அ ஒயிட் பால். ஏங்க சிஎஸ்கே டீம் கொடுத்த எக்ஸ்பிரஷனை பார்த்தா அது கேட்ச் செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினச்சேங்க நான். ரோலெக்ஸ் லோகேஷ் அதில் தேர்ந்தவர். ஓ வெறியா இருக்காருப்பா. பத்துக்கு 10 செம ஷாட்டுங்க. சூப்பர் ஷாட்டு, கன்ஃபார்ம் பவுண்டரி. 10க்கு 10 கருணா இங்க அவரோட ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாரு. சார் என்ன பண்ணீங்க இப்ப? பால் எடுத்து கொடுத்தீங்களா இல்ல தூக்கி அடிச்சிங்களா? எதுக்கு? பாவம் அந்த மனுஷன் ஓடி வராரு. நல்ல ஷாட் ஃப்ரம் கருணா. திருப்பி வலிச்சு விட்டாரு. ஆனா யார் கையில போச்சு? பாலா. ஸ்கோர் 20ங்க. balls 16 runs required. பரவாயில்ல, சிஎஸ்கே இந்த கேம்ல இன்னும் கொஞ்சம் இருக்காங்க. 16 அடிக்கணும். 24 பந்துல ஒரு ஓவர் இல்ல 2 ஓவர் கொஞ்சம் கண்டெயின் பண்ணாங்கன்னா மேட்ச் உள்ள வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் புறா. ஐயா பேட்ஸ்மேன் நேம் என்னையா? முகுந்தன்ங்க. bowler is காலி. ஆக்குவாரா பேட்ஸ்மேனை காலி. கடன் வாங்கி போட்டிருக்கேன், நல்லா இல்லைனா அப்படியே விட்டுருங்க. ஆர்ஆர் போலிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபீல்டிங் ஃபுல் ப்ராக்டிஸில் இருக்காங்க. டெல்லியில் ராகுல் ஃபுல் பேட் எடுத்து சுற்றினே இருக்காரு. என்ன கதைன்னு தெரில. ஜாலியாக சிங்கிள் ஆடிக்கிட்டு இருக்காங்கப்பா இங்கே. நல்ல போலிங் எஃபெக்ட், சாரி பேட்டிங் எஃபெக்ட் ஃப்ரம் முகுந்தன். மறக்கவே இல்லை நான். நல்ல போலிங் எஃபர்ட் ஃப்ரம் காலி. திருப்புறாருங்க பால. கர்ணா அடிக்க பார்த்தாரு, ஆனா பால் மாட்டல. RR and Delhi team. ஐயா ஸ்டார் செலிபிரிட்டி யுகேஷ், உங்க டீம் மீட்டிங்லாம் இங்கேயே முடிச்சிருங்க, உள்ள போய் பண்ணாதீங்க. ஸோ RR டீம் நீங்களும் உங்களோட மீட்டிங்லாம் அங்கேயே முடிச்சிருங்க.
மீண்டும் ஒரு ஃபிளிக் முகுந்தன் இடமிருந்து. காலியும் நல்லா போட்டிருக்காருங்க. ஸோ எவ்வளோ அடிக்கணும்? 13 ரன்கள் தேவைப்படுகிறது 19 பந்துகளில். ஸோ சீஃப் கெஸ்ட்டை ரிசீவ் பண்ண கமிட்டி மெம்பர்ஸ்லாம் போயிட்டு இருக்காங்க. இட்ஸ் a wide from umpire. Single from Karna. லாஸ்ட் பாலும் திருப்பி எடுத்து போயிருக்காரு. நாலு ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 25. ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட் 2 minutes 25 11 to win. முன்னாள் கவுன்சிலர் அப்பாஸ் அண்ணன் அவர்களை கமிட்டி சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம். அப்பாஸ் அண்ணனை வருக வருக என்று வரவேற்கிறோம். இந்த டோர்னமெண்ட்டுக்கு எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருந்த அப்பாஸ் அண்ணன் மேலும் மேலும் எங்களை வளர்த்து இது போன்ற பல டோர்னமெண்ட்டுகளை நடத்தி எங்களுக்கு உறுதுணையாக இருக்குமாறு வேண்டிக் கொள்கிறோம். வருகை தந்திருக்கும் அப்பாஸ் அண்ணன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். Disconnected. அருமையான ரன்னிங் முகுந்தனிடமிருந்து. அடிப்பாரா கர்ணா? அருமையாக அடித்தார். ஆனால் கேட்சை ட்ராப் பண்ணியிருக்காங்க. கருணாவோட கேட்ச் அது ரொம்ப காஸ்ட்லியான கேட்சாகவும் இருக்கலாம். எவர் கிரீன் பிளேயர் கோபி அண்ணாவை மேடைக்கு அருகே வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. எவர் கிரீன் பிளேயர் கோபி அண்ணா.
8 ரன்கள் தேவை. ஃபுல் டாஸ் பால டிரைவ் ஆனாரு. நல்ல ஒரு ஃபீல்டிங் எஃபர்ட் ஃப்ரம் ராஜேஷ். ஆர்ஆர் அணியை சென்ற தாமு அவர்களை மேடைக்கு அருகே வருமாறு வில்லா மோகன் கேட்டுக்கொள்கிறார். திரு அப்பாஸ் அண்ணன் அவர்களை எங்களது எவர்கிரீன் பிளேயர் கோபி அவர்களுக்கு விருது வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். டெல்லி அணியை சேர்ந்த கோபி எவர்கிரீன் பிளேயர். மற்றும் எவர்கிரீன் பிளேயர் செந்தில் from KKR. டிசி ஓனர் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. டிசி ஓனர் ராகுல் அவர்கள். இப்போது அண்ணனுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்துகிறார். ஹரி அண்ணன் மொமெண்டோ டோர்னமெண்ட் சார்பாக மொமெண்டோ வழங்கப்படுகிறது. சிஎஸ்கே மற்றும் கேகேஆர் அணியின் மேட்சில் கேகேஆர் வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது. கேகேஆர் வாழ்த்துக்கள் ஃபார் கரேபியன் விகேஆர். ஓகே, ஒரே நிமிஷம் இருங்க. So it's a group photo now. குரூப் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. எனக்கு புரியுது, எல்லாரும் கொஞ்சம் நல்லா சிரிங்க. காலையிலேருந்து விளையாடிட்டு இருக்கீங்க, டயர்டுன்னு தெரியும். ஆர்ஆர் அண்ட் டிசி. ஆர்ஆர் டீம் ஃபீல்டிங் பண்றீங்க தானே? உள்ள போலாமே. அண்ணா ஃபீல்டிங் உள்ள போயிடுங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா. உள்ள போயிட்டு அடில் போட்டுருக்கோங்கண்ணா. எதாக இருந்தாலும் ஆர்ஆர்